அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 12:8 வாசி. இங்கே நாம் பார்க்கிறோம், பேதுருவை சிறைச்சாலையில 3 காவலுக்குள்ளாக வைத்திருக்கிறார்கள். வாசிங்க. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்துக்கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று, தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் நான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். இது பேதுருக்கு ஒரு கனவு போல இருக்குது. 3 கேட், இரும்பு கேட்டுக்குள்ள அவரை காவல் பண்ணி வைத்திருக்கிறாங்க. மறுநாள் அவருக்கு நியாய தீர்ப்பு, சிறைச்சேதம் பண்ண போறாங்க, தலை வெட்ட போறாங்க. ஆனால் தேவன் ஒரு தூதன் அனுப்பினார். பூட்டி இருக்கிற கதவெல்லாவற்றையும் கடந்து உள்ள சென்றான். பேதுருவை தட்டி எழுப்பி, உன் பாதரட்சியை போட்டுக்கொள் என்று சொல்லி வெளியே கொண்டு வரும்பொழுது, அவன் ஆவியா இருக்கிறான், வரலாம். தூதன் ஆவியா இருக்கிறான், வரலாம். பேதுரு சரீரத்தோடு இருக்கிறாரே. அங்க நீங்க படிச்சீங்கன்னா, அந்த தூதன் கேட்டை திறக்கிறான், கொண்டு வரான். 3 காவல் கேட்டையும் திறந்து கொண்டு வரான் வெளியில. திறக்கிறது மட்டுமல்ல, இன்னும் தெளிவா வாசித்தீங்கன்னா, திறந்ததை பூட்டிடுறான். ஒவ்வொரு கேட்டையும் திறந்து என்ன செய்யறான்? பூட்டிடுறான். ஒரு காலம் வாழ்க்கையில இதான் கடைசி, இதுக்கு மேல முடியாது, வழியே இல்லை என்று நீ சொல்லலாம். உன்னுடைய புத்திக்கு அப்படி நீ சொல்லலாம், வழியே இல்லை, இதுதான் கடைசி, இதுக்கு மேல என்னால ஒன்னும் செய்ய முடியாது, ஐயோ என்னால ஒன்னும் செய்ய முடியாது, எனக்கு இனிமேல் குழந்தை பிறக்காது, இனிமேல் திருமணம் நடக்காது, இனிமேல் எனக்கு வியாபாரம் கிடையாது, இனிமேல் எனக்கு வாழ்க்கை கிடையாது என்று நீ சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கலாம். என் தேவன் சொல்லுகிறார், எங்க வழியிலே நினைக்கிறாயோ அங்க தேவன் வழியை உண்டாக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. glory to God. ஆண்டவர்ட்ட ஒரு சாவி இருக்குது, திறக்காதெல்லாம் என்ன செய்வார்? திறப்பார். வீணா இருக்கிறதையும் பூட்டிடுவார், வீணா இருக்கிறதையும் பூட்டிடுவார் ஆண்டவர். உனக்கு விரோதமாய் வருகிற சூனியம், மந்திரம், வல்லமை, அந்தகார சக்திகள், பாவத்தின் வழிகள் எல்லாம் ஆண்டவர் பூட்டுவார். ஹல்லேலூயா. சோதரம் பண்ணுங்க. உனக்கு தேவையான வழியை தேவன் திறந்து கொடுப்பான், புது வழியை. ஹல்லேலூயா. உன் வியாபாரத்துக்கு, தொழிலுக்கு வழியை திறந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. ஜீசஸ். காலையில எழுந்து பார்க்கறாங்க எல்லாரும். 3 அறைக்குள்ள இருந்த பேதுரு ஆள் இல்ல, ஆனா பூட்டி இருக்குது, சரியாக பூட்டி இருக்குது. திறந்தது யாரு? பூட்டினது யாரு? ரோம அரசாங்கம் அவனை அடைத்து வைத்திருக்கிறது, பரலோக அரசாங்கம் அவனை வெளியே கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் சிந்தனையில, உன்னுடைய யோசனையில there is no way, but there is a way in the sight of God. தேவனுடைய பார்வையில் அங்க வழி இருக்கிறது. மகனே, மகளே, அங்க வழி இருக்கிறது. இதோ ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. Lord will make a way where there seems to be no way. He walks in way we cannot see. He will make a way. He will make a way. பாதை காட்டுவார், பாதையில்லா இடங்களிலும். பரமன் வழியை பார்த்ததில்லை, பாதை காட்டுவார், பாதை காட்டுவார்.
Glory to God. அடுத்து ஒன்று, தேவன் நம்ம கொடுக்க போறது புது கிருபை. சங்கீதம் 90:14 வாசிக்க பார்க்கலாம். 90:14. Jesus. நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். Jesus. எங்க வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்து களி கூற இந்த காலையில் என்ன செய்யுங்க, உங்களுடைய கிருபையினால் என்ன செய்யுங்க, எங்களை திருப்தியாக்கும். தேவன் ஒரு விசேஷ புது கிருபையை தேவன் தரப்போகிறார். இந்த வருஷம் முழுவதுமாய் நீங்கள் மகிழ்ந்திருக்க போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக வீடுகள்ல வாரத்துல 2 நாள் கூட மகிழ்ச்சியா இல்லை. ஆனால் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இங்க இருக்கிற அநேக குடும்பங்கள் இந்த வருஷம் முழுவதுமாய் மகிழ்ச்சியோடு இருக்க போறீங்க. ஹல்லேலூயா. புதிய கிருபை தேவன் தருகிறார். Thank you Jesus. தேவன் அது மட்டுமல்ல, புது அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இதுவரைக்கும் செய்யப்படாத அதிசயங்களை செய்ய போகிறார். யாத்திரை 34:10 வாசிங்க. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். Thank you Lord. இந்த அதிசயம் உன்னோடு கூட இருக்கிற, உன்னை சுற்றி இருக்கிற உன் இனஜன பந்து, உன் நண்பர்கள், உன்னோடு கூட வியாபாரம் பார்க்கிற, தொழில் செய்கிற, வேலை செய்கிற, இன்றைக்கு உன்னை இலக்காரமாய் பார்க்கிற அநேகர் இந்த வருஷத்திலே ஆச்சரியமா பேசுவாங்க, எப்படி உங்க வாழ்க்கை மாறினது. ஹல்லேலூயா. உன் சொந்த பந்தம் உன்னை உற்று பார்க்கும், எப்படி இவருடைய வாழ்க்கை மாறினது, எப்படி உங்களை சூழ்நிலை மாறினது என்று உன் சுற்றி இருக்கிற யாருக்கும் அந்த மாதிரி அதிசயம் நடந்திருக்காது. உன் வாழ்க்கையில மட்டும் நடக்கும். அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்வார். கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Glory to God. தேவன் எப்பொழுதும் அதிசயம் செய்கிறவர். சில அதிசயம் உனக்கு செய்யும் பொழுது, இப்பொழுது யோசேப்பை பார்க்கும் பொழுது அவங்க அண்ணன் தம்பி எவ்வளவு ஆச்சரியப்பட்டு இருப்பாங்க. விற்று போட்டோம் இவனை, இவனிடத்தில் அந்த தானியம் வாங்கணுமே என்று ஆச்சரியப்பட்டு இருப்பார்கள். அப்படியாக தேவன் உன் குடும்பத்தில், உன்னுடைய சந்ததியில், உன் ஊரில், பிறந்த ஊரில், இந்த சென்னையிலும் கூட உன்னை அப்படியாக கர்த்தர் நிறுத்துவார். அதிசயமாய் உன்னை நிறுத்துவார். ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமான ஒரு வருஷத்தை நமக்கு இப்பொழுது கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். தொடர்ந்து ஜெபத்தாலும் வல்லமையாலும் தேவனுடைய ஆராதனையிலையும் தேவனுடைய சத்தியங்களையும் தொடர்ந்து நடந்து ஒரு வல்லமையான கிறிஸ்தவர்களாக, ஒரு விசுவாசியின் வீடு ஒரு தேவாலயம் போல மாற வேண்டும். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாங்கள் அடிக்கடிக்கு சொல்லுகிற ஒரு விஷயம், ஒரு சபையை உருவாக்க வேண்டும். ஒரு வீட்டை தேவ சபை போல் செயல்பட்டு இன்னொரு வீட்டை தேவன் கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. சத்தமாக ஹல்லேலூயா. சுமார் 2000 பேருக்கு மேல இங்க இருப்போம். நாம் ஒருவரை இந்த வருஷத்துல கொண்டு வந்தால் 4000 தேவன் பக்கம் சேர்க்கப்படுவார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா.